ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ். நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த டிஎன்பிசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ புக்கை தாண்டி கேட்குறாங்க. ஸோ அவுட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு உங்களுக்கு அவுட் சோர்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக படிக்கிற ஒரே வேலை மட்டும். இந்த ஃப்ரீ பேட்ச் வந்துட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு எக்ஸாம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போகிறாங்க. அது இல்லாமல் வாரத்தில் 7 நாளுமே இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்துட்டு வைவா செக்ஷன் வந்துட்டு கொண்டு போகிறாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே டியூஸ்டே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் படிக்கிற வேலை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வைவா செக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு தமிழ் ஆர் ஜிஎஸ்சில் ஆல் டாபிக் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த வைவாவில் கொஷின் கேட்குறாங்க இல்லையா புதன்கிழமை. ஸோ வைவா கொஷினும் அதுக்கப்புறம் சாட்டர்டேக்கான டெஸ்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 8/10 ஸ்டார்ட் ஆகி 31/12/2025 வரைக்கும் 85 டேஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரி வீக்லி வந்துட்டு வைவா வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுறாங்க. என்றைக்குன்னா வெனஸ்டே மட்டும்தான். டைமிங் பார்த்திங்கன்னா 10:10 AM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 200 கொஷின் உங்களுக்கு வைவாலே போயிட்டுருக்கும். அதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணி விடுறாங்க. 85 டேஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களே எந்த மந்த்துன்னு, அதுக்கப்புறம் ஒரு ஷெடியூல் போட்டு கொண்டு போவாங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா சிலபஸும் கவர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த டேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மந்த்லி ஷெடியூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ அக்டோபர் மந்த்னா அப்போ வந்துட்டு நம்ம தமிழில் வந்துட்டு இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸில் 2 டாபிக்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு பாலிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா தமிழில் யூனிட் 2 அண்ட் யூனிட் 3. அதே மாதிரி மேக்ஸில் வந்துட்டு 2 டாபிக்ஸ். அது என்னன்றதை கரெக்டாக அந்தந்த மந்த் ஸ்டார்டிங்கில் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடியில் வந்துட்டு யூனிட் 6, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு யூனிட் 4, அப்புறம் யூனிட் 5. அதுக்கப்புறம் மேக்ஸ் அதே சேம் 2 டாபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ்சில் வந்துட்டு டிசம்பர் வரைக்கும் இந்த ஷெடியூல் உங்களுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்துட்டு உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் மாதிரி பேட்ச் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காரு சார். இது வந்துட்டு இப்போ வந்துட்டு 15/10/2025 டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரித்து எழுதுக ப்ளஸ் சேர்த்து எழுதுக, நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் இது மட்டும் படிக்க சொல்லியிருக்காங்க. அவுட் சோர்ஸில் வந்துட்டு அவங்களே PDF கொடுத்துட்றாங்க. நம்ம தேட வேண்டியது கிடையாது. தமிழ் வளம் இளங்குமரனார் இந்த புக்கில் வந்துட்டு பேஜ் நம்பர் 1 to 78 வந்துட்டு இருக்கிற வரைக்கும் எக்ஸாம்பிள் மட்டும் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரியே பாலிட்டி வந்துட்டு ஸ்கூல் புக்கும் அதில் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன். அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்துட்டு அதுவும் சார் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா டெலிகிராம் லிங்க் வந்து இது நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. 1 family 333 எல்லாமே கேப்ஸில் வரணும். லாஸ்ட்டில் இப்போ நான் கொடுத்துருக்க நேம் தான் வந்துட்டு. இது என்ன அகாடமின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வேறு என்ன டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அகாடமி நேம்.